பிரஜ்வல் ரெவண்ணாவை கைது செய்ய கோரி மகிழா காங்கிரஸ் சார்பாக சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாஜக ஆட்சியில் உயர்கல்வி நிறுவனங்களில் கருத்துரிமை பறிக்கப்படுவதை கண்டித்து முற்போக்கு மாணவர் கழகத்தினர் புதுச்சேரியில் ஆர்ப்பாட்டம். விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளது. கதிர்காமம் தொகுதியில் திமுக சார்பாக நேர்முர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. புதுவை கவுண்டன்பாளையம் முத்து ரத்தினம் அரங்கம் மேல்நிலைப்பள்ளி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றது. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக்கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. பிரஜ்வல் ரெவண்ணாவை கைது செய்ய கோரி மகிழா காங்கிரஸ் சார்பாக சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரெவண்ணா MP முதல் கட்டமாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் ஜனதா தளம் சார்பில் கர்நாடகா மாநிலம் ஹசான் பகுதியில் போட்டியிட்டுள்ளார். இவரது ஆபாச வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. இது தொடர்பாக கர்நாடக போலீசார் அவர் மீது பாலியல் பலாத்கார வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் ரெவண்ணா மற்றும் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும். மத்திய பாரதிய ஜனதா அரசில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை, அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுவை மகளிர் காங்கிரஸ் சார்பில் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சக காந்தி தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் மகிழா காங்கிரஸ் மாநில சிறப்பு அழைப்பாளர் ரமா வைத்தியநாதன் உட்பட 100க்கும் மேற்பட்ட மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பாஜக ஆட்சியில் உயர்கல்வி நிறுவனங்களில் கருத்துரிமை பறிக்கப்படுவதை கண்டித்து முற்போக்கு மாணவர் கழகத்தினர் புதுச்சேரியில் ஆர்ப்பாட்டம். ஹைதராபாத் பல்கலைக்கழக முனைவர் பட்ட ஆய்வாளர் ரோஹித் வெமுலா கடந்த 2016ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார். பல்கலைக்கழக நிர்வாகத்தின் தொடர் அழுத்தம் மற்றும் ஒன்றிய பாஜக அரசின் அழுத்தம் காரணமாகவே அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறி மத்திய பல்கலைக்கழகங்களில் மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தலித் ஆய்வாளர் ரோஹித் வெமுலா தற்கொலை வழக்கில் நீதி வழங்காமல் குற்றம் சாட்டப்பட்டோரை விடுவித்தும் ரோஹித் வெமுலா தலித் அல்ல என்று கூறி ஹைதராபாத் காவல்துறையினர் தற்போது அவ்வழக்கை முடித்து வைத்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புதுவை பல்கலைக்கழகத்தில் சோமாயனம் என்ற நாடகத்தை அரங்கேற்றிய நாடகத்துறை மாணவர் புஷ்பராஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில செயலாளர் ரா தமிழ்வாணன் தலைமை நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் சிவச்சந்திரன், ஆதிரை, உதயபாஸ்கர், தொல்காப்பியன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் மற்றும் அமைப்பு செயலாளர் தீசா திருமார்கள் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார். இதில் இந்தியா கூட்டணி கட்சியின் மாணவர் அமைப்பு நிர்வாகிகள் SP மணிமாறன், பிரவீன், உதயராஜ், நவ்பல், பெரியார் சிந்தனையாளர் இயக்க தினா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாஜக ஆட்சியில் உயர்கல்வி நிறுவனங்களில் கருத்துரிமை பறிக்கப்படுவதை கண்டித்து முழக்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். ரோஹித் வெமுலா வழக்கை தெலுங்கானா காங்கிரஸ் அரசு மறு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அதேபோல் புதுவை பல்கலைக்கழக நாடகத்துறை மாணவர் புஷ்பராஜ் நீக்கத்தை திரும்ப பெற வேண்டும் என இப்போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது.
குட்வில் நிறுவனம் என்ற திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுவோம் என்ற சொல்லிற்கு ஏற்ப வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்யும் பலரது கனவினை நினைவாக்குவது விதமாக குட்வில் நிறுவனம் என்று அரியாங்குப்பத்தை சேர்ந்த ராஜா என்பவர் கனடா நாட்டில் பணிபுரிய விசாவை குட்வில் நிறுவனர் டாக்டர் விஸ்வா கார்த்திகேயன் வழங்கினார். மேலும் கனடா நாட்டில் வேலை புரிய விருப்பம் உள்ளவர்கள் தங்கள் அலுவலகத்தை நாடலாம் மற்றும் இன்று கனடா நாட்டில் பணிபுரிய சென்ற ராஜாவை அவர் குடும்பத்துடன் சால்வை அணிவித்து வாழ்த்தி வழி அனுப்பி வைத்ததில் குட்வில் நிறுவனம் பெருமையுடன் கூறியது. நாட்டுக்கு சென்று பணிபுரிவதற்கான விசாவை திரு ராஜா அவர்கள் இன்று கிடைக்கப்பெற்றார்கள். ஒரு கனடா சென்று பணிபுரிவதற்கு மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பளத்திற்கு பணியமர்த்தப்பட்டுள்ளார். வரும் ஆகஸ்ட் மாதம் அவர் கனடா சென்று பணியாற்ற உள்ளார். இந்த மகிழ்ச்சியான செய்தியை அவர் அழைத்து வந்த திரு கிருஷ்ணா மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. Ames Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 9600421333. விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை செல்ல பெருமாள்பேட்டை விவேகானந்தர் மேல்நிலைப்பள்ளி +2 தேர்வு எழுதிய 225 மாணவர்களும் தேர்ச்சி பெற்று 100% சாதனை படைத்துள்ளனர். இதில் 592 மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்த மாணவி மற்றும் 2வது 3வது இடம் பிடித்த மாணவர்களை பள்ளியின் தாளாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சியில் பள்ளி முதன்மை முதல்வர் பத்மா, பள்ளி முதல்வர் கீதா, பள்ளியின் மேற்பார்வையாளர் சுப்புலட்சுமி ஆகியோர் உடனிருந்தனர். கதிர்காமம் தொகுதியில் திமுக சார்பாக நீர்மூர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு திமுக சார்பாக மாநிலம் முழுவதும் நீர்மூர் பந்தல்கள் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் தொகுதியில் தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் மேட்டுப்பாளையம் காவல் நிலையம் அருகே நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு நீர்மூர் பந்தல் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், பழங்கள், கரும்புச்சாறு உள்ளிட்டவற்றை இலவசமாக வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பிரபாகரன், சக்திவேல், தியாகராஜன், தமிழ்வாணன் உட்பட மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை கவுண்டன்பாளையம் முத்து ரத்தினம் அரங்கம் மேல்நிலைப்பள்ளி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றது. பள்ளி அளவில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பள்ளி தாளாளர் மருத்துவர் ரத்தின ஜனார்த்தனன் அவர்களும் மற்றும் புதுச்சேரி மாநில குஜ்ரியோ கராத்தா சங்க மாநில செயலாளர் கராத்தா சுந்தர்ராஜன் அவர்களும் மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி இனிப்பு வழங்கி பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். பள்ளி அளவில் வருண் முதலிடத்தையும், காமேஷ் 2ஆம் இடத்தையும், ஆகாஷ் 3ஆம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்தனர். மேலும் மாணவர் வருண் பிரெஞ்சு பாடத்தில் 100 மதிப்பெண்களும், கணினி அறிவியலில் 100 மதிப்பெண்களும், கணிதத்தில் 97 மதிப்பெண்களும், வேதியியலில் 92 மதிப்பெண்களும் பெற்றார். மாணவர் காமேஷ் பொருளியலில் 94 மதிப்பெண்களும், கணக்கு பதிவியலில் 92 மதிப்பெண்களும், வணிகவியலில் 91 மதிப்பெண்களும் பெற்றார். மாணவர் குபேரன் பிரெஞ்சு பாடத்தில் 98 மதிப்பெண்களும், கணினி அறிவியலில் 90 மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். பிரஜ்வல் ரமண்ணாவை கைது செய்ய கோரி மகிழா காங்கிரஸ் சார்பாக சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாஜக ஆட்சியில் உயர்கல்வி நிறுவனங்களில் கருத்துரிமை பறிக்கப்படுவதை கண்டித்து முற்போக்கு மாணவர் கழகத்தினர் புதுச்சேரியில் ஆர்ப்பாட்டம். விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளது.
கதிர்காமம் தொகுதியில் திமுக சார்பாக நீர்மூர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. புதுவை கவுண்டன்பாளையம் முத்து ரத்தினம் அரங்கம் மேல்நிலைப்பள்ளி 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றது.